எந்த பாப்பானாவது சாதாரண எளிய மக்கள் தமிழர்கள் பேசக்கூடிய மொழியில இந்த பார்ப்பனர்கள் தமிழை பேசியிருக்கானா? பார்ப்பனர்கள் ஒழுங்கான தமிழ்ல முதல்ல பேசியிருக்கானா? ஏம்பா இல்ல. திருநெல்வேலிக்கு போனா ஒரு மொழி வழக்கம் இருக்கு. வேலூருக்கு வந்தா ஒரு மொழி வழக்கம் இருக்கு. சென்னையில ஒரு மொழி வழக்கம் இருக்கு. கன்னியாகுமரி போனா ஒரு மொழி வழக்கம் இருக்கு. அந்த மாதிரி பார்ப்பனர்கள் பேசுறாங்க அப்படின்னு எவனாவது முட்டு குடுக்க வந்தா, நாம உன் வாதத்துக்கே வரோம். கன்னியாகுமரியில உள்ள மக்கள் ஒரு மொழி வழக்கத்துல பேசுறாங்க. ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்க. திருநெல்வேலியில உள்ளவங்க ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்க. சென்னையில உள்ளவங்க ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்க. ஆனா, கன்னியாகுமரியில இருக்கிற பார்ப்பானும், திருநெல்வேலியில இருக்கிற பார்ப்பானும், சென்னையில இருக்கிற பார்ப்பானும், வேலூர்ல இருக்கிற பார்ப்பானும் எல்லாமே ஒரே மொழியில பேசுறானே எப்படி அது? இதே பார்ப்பனர்கள் தான் அவர்களுக்கு தாய்மொழியா சமஸ்கிருதங்கிறான். தமிழ் பேசுறதும் நம்ம மாதிரி தமிழ் பேச மாட்டேங்கிறான். எங்க இருந்தாலும் பாப்பான் பாப்பானவே இருக்கான். அவன் எல்லாம் ஒரு மொழி பேசுறான். மீதி நாம எல்லாம் மற்ற பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் எல்லாம் நாம வேறு மாதிரியா இருக்கோம். இப்பேற்பட்ட நபருக்கு அவன் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து, இவன் திராவிட ஆட்சியை நிலைன்னு வீழ்த்த போறானாம்.